வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால சுக்கிர பகவானுடைய அம்சத்துல பிறந்த, அதாவது உங்க நட்சத்திரம் பரணி அல்லது பூரம் அல்லது பூராடமா நீங்க தான். உங்க ராசி ரிஷபம் அல்லது துலாமா வேற யாருங்க? நீங்க தான். உங்க பிறந்த கிழமை வெள்ளிக்கிழமையா அல்லது பிறந்த தேதி 6 அல்லது 15 அல்லது 24 நீங்களே தான். கோயில்ல போய் பிடிச்ச சாமிக்கு நெய் விளக்கு ஏத்தி பாருங்க, நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்துல பலனை பார்ப்பீங்க. நெய் விளக்கு ஏத்தினாலும் சரி, ஒரு விளக்கை ஏத்தினாலும் சரி, அல்லது எரிந்த அணைந்த நெய் அல்லது எண்ணெய் இருக்கிற விளக்க மறுபடியும் ஏத்தி வச்சாலும் சரி, ஒரே பலன் கிடைக்கும். அதே மாதிரி ஏற்றி வைக்கப்பட்ட விளக்குல நீங்க கொண்டு போய் இருக்கிற நெய்யோ எண்ணெயோ சேர்த்துனீங்கன்னாலும் தீபம் ஏற்றிய பலன் கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்க, எப்படி இருக்க போற இந்த வெள்ளிக்கிழமை இப்ப பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம் இன்னைக்கு ஆரம்பிக்குது. அசைவ உணவு கூடாது. கோயில்ல விளக்கு ஏற்றணும், வீட்டு பூஜையில விளக்கு ஏற்றணும். நெய் விளக்கு. வண்டி ஓட்டுறது கவனம். புதிய முயற்சி கூடாது. கொடுக்கல் வாங்கல் கூடாது. பெரிய விலையில பொருள் வாங்கக்கூடாது. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்ல சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். ஓம் சந்திர மௌலியே போற்றி. மௌலின்னா மகுடம். சந்திரனை மகுடமாக அணிந்தவர் சிவன். நினைக்கணும். கவனம். அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. ரிஷபராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல மனோதிடம், புத்தி கூர்மை, பெருந்தன்மை, இதெல்லாம் உங்களுடைய பலம். இதனாலே ஜெயிக்கிறீர்கள். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 6. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, பச்சை. மிதுன ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். காரியம் சிறப்பா நடக்கும். புத்தி கூர்மை, பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, இது உங்களோட பலம். அது இன்னைக்கு ஜெயிக்கும். ஏன்? கிரக நிலைகள் நல்லா இருந்தாதான் நல்ல குணம் ஜெயிக்கும். பிரமாதமான நாள் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும். அனுகூலமான எண் 2, 5. அனுகூலமான திசை தெற்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களை, கொஞ்சம் பொறுமையா இருங்க. தேவையற்ற பம்பு வர வாய்ப்பு இருக்கு. கோயில்ல வீட்டுல நெய் விளக்கு ஏத்தணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்ய சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். ஓம் சனைச்சரனே போற்றி. சனைச்சரன்னா மெதுவாக நடப்பவன், சனி பகவான். இந்த மந்திரம் சொன்னா தப்பிச்சுக்கலாம். கடகராசினோட பலவீனம் என்ன? உள் பயம், அர்த்தமற்ற பயம். அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ, அது இன்னைக்கு உங்களுக்கு அதிகமா இருக்கும். அதனால அந்த வழிபாடு பண்ணா தப்பிச்சுக்கலாம். அல்லது ஏழைகளுக்கு நிறைய பொருளுதவி செய்யுங்க, அதே பலன் கிடைக்கும். அனுகூலமான எண் 3. அனுகூலமான திசை மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. சிம்மராசிக்கார நேயர்களை, அசட்டு தைரியம். அதனால பணத்தை அள்ளி அரைக்கிற வாய்ப்பு இருக்கு. ஏமாந்து போயிடுவீங்க, தோத்து போயிடுவீங்க. கவனமா இருக்கணும். செலவு விஷயத்துல கையிலையும் பையிலையும் பணம் அளவா இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையில பொருளை வாங்க வேண்டாம். இன்னைக்கு யாருக்கும் பார்ட்டி கொடுக்க வேண்டாம். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லுங்க. அப்பா அன்னை மகாலட்சுமி நினைங்க. ஓம் பத்மாவதியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாத்தும். வீட்டிலையும் கோயில்லையும் நெய் விளக்கு ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும். பண விஷயத்துல கவனம். அனுகூலமான எண் 1. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. கன்னிராசிக்கார நேயர்களே, ஓரளவுக்கு பரவாயில்ல. ஒரு சபலம் சஞ்சலம் எல்லாம் குறைஞ்சிருக்கு. மனசுல புத்தி ஓரளவுக்கு கூர்மையா இருக்கு. எல்லாமே ஒரு அளவுக்கு தான். நல்ல அளவுக்கு வர்றதுக்கு கோயில்ல வீட்டுல நெய் விளக்கு ஏத்தணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். ஓம் அத்ரி முனிவரே போற்றி. ஓம் அனுசுயா தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் உங்களுக்கு 2. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. துலா ராசிக்கார நேயர்களை, என்னங்க குறைச்சல்? வீண் செலவு கிடையாது. நிம்மதி இருக்கு. மனசுல திட்டம் இருக்கு. அறிவு தெளிவா இருக்கு. சொல்லியும் அடிப்பீங்க, சொல்லாமே அடிப்பீங்க. நல்ல நாள். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை கிழக்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் சிவப்பு, வெள்ளை. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, நீங்க சுறுசுறுப்பா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு வேலை செய்வீங்க. ஆனா அது நிஜமாலுமே அவசரம். ஆனா அது உங்களுக்கு தெரியாது. தெரியாம தோத்து போயிடுவீங்க. தோற்பதை உங்களால் தாங்க முடியாது.
என்ன செய்யறது? கோயில்ல வீட்டுல நெய் விளக்க ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் சொக்கநாதரே போற்றி, அல்லது ஏழைகளுக்கு பொருளுதவி செஞ்சிருங்க, தப்பிச்சுக்குவீங்க. அனுகூலமான எண் 4, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. தனுசு ராசிக்கார நேயர்களை கொஞ்சம் நிதானமா இருங்க. தேவையற்ற வம்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. முன் கோபம் உங்களுடைய பலவீனம். கோயில்ல வீட்டுல நெய் விளக்க ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ வெங்கடாஜலபதி நினைச்சுக்கோங்க. ஓம் தாராதேவியே போற்றி, இந்த மந்திரம் காப்பாற்றும். அல்லது ஏழைகளுக்கு நிறைய பொருளுதவி செய்யுங்க. நிதானமா இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். அனுகூலமான எண் 4, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. மகர ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், ஜெயிக்கிறீர்கள். பெண்களுக்கு நல்லா இருக்கு, சந்தோஷம் அதிகமாகும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சுறுசுறுப்பு, வேகம், விடாமுயற்சி நிறைய இருக்கு. கிரக நிலைகள் நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க. அனுகூலமான எண் உங்களுக்கு 1, 6, அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே நல்ல நாள், பணவரவு நல்லா இருக்கு, காரியம் சிறப்பா இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான தினமாக இருக்கும். விடாமுயற்சி ஜெயிக்கும். ஏங்க விடாமுயற்சி ஜெயிக்க தானங்க செய்யும், அப்படி கிடையாது. கிரக நிலைகள் நல்லா இல்லைன்னா அது தோற்கும். ஆமா, இன்னைக்கு ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 2, 5, அனுகூலமான திசை வடக்கு கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே சந்திராஷ்டமம், அசை உணவு கூடாது. கோயில்ல வீட்டுல நெய் விளக்கு ஏத்தணும். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். ஓம் ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, இந்த மந்திரம் காப்பாற்றும். புதிய முயற்சி வேண்டாம், அசை உணவு வேண்டாம், வண்டி ஓட்டுறது கவனம், கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய அளவில் பொருளை வாங்க வேண்டாம். வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யலாம். அதுலயே பிரச்சனை வரும். அதுக்குதான் இந்த வழிபாடு. அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் இல்லை. நேயர்களே இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 7:30 to 9. கல்யாணமான சிம்ம ராசிக்கார நேயர்களே, கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே சிம்மமா இருந்தாலோ, அல்லது சிம்மம் மகரமா இருந்தாலோ, அல்லது சிம்மம் கும்பமா இருந்தாலோ ஜோசிட்ட ஜாதகம் காட்டி பரிகாரம் பண்ணிக்கங்க. சிம்ம ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே மாணிக்கம் போடுறது நல்லது. போட்டா என்ன விதிமுறை? ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.